ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கவாசாக்கிலேருந்து நிஞ்சா 500 தான் ரிவ்யூக்கு எடுத்து வந்திருக்கோம். ஸோ வண்டி பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ அந்த வண்டி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக அதிகமாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்ஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நிஞ்சா 500 கொடுத்த நம்ம ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுக்கிறதுக்காக 130 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேங்க. ஸோ இந்த வண்டி ரிவ்யூ இன்றைக்கி எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டாப் எண்ட் எவ்வளோ போகுது அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ஓகேங்க, ஸோ வாங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேம், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ ஃப்ரண்ட் லுக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 450cc இன்ஜின் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 44 bhp பவர், 42 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. கம்பேரிங் டியூக் 390 பார்த்தீங்கன்னா இது பவர் பயங்கரமாகவே இருக்கும். ஸோ போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் சிலிண்டருங்க. ஸோ எக்ஸாஸ்ட் பைப் பார்த்தீங்கன்னா 2 வருது. ஸோ சவுண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எக்ஸாஸ்ட் நோட்டும் பார்ப்போம். பாருங்களேன் லுக்கு, வாவ் செம்மையாக இருக்குல்ல. பர்சனலாக பக்காவாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 110 செக்ஷன் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து மாற்றிருந்தார். பட் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து சேஞ்ச் பண்ணிட்டார் ஸ்டாக்குக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா கலர் பர்சனலாக நல்லா இருக்குங்க. பிளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. TFT கிடையாது. ஸோ இதில் ஆனால் எல்லாமே வந்துடுதுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆன் ஆகுது. லைட்டாக பிளிங்க் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ், ஓடோ, RPM மீட்டர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டைம் கூட இதில் வந்துடுது. ஸோ இதில் வந்து ஆப் கனெக்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பிளிங்க் ஆகுது. ஸோ இண்டிகேட்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இண்டிகேட்டர்ஸ், ஸோ கியர் இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஸோ டிஸ்பிளே மட்டும் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு உட்காந்ததுக்கப்புறம் ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ பில்லியன் சீட் பார்த்தீங்களா, கம்ஃபர்டபுள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பில்லியனுக்கு. ஸோ உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு நல்லாவே கால் இட்டுதுங்க. ஸோ 2 காலுமே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் தான் இருக்குது. அப்படியே எக்ஸாஸ்ட் ஒரு கேட்டு அப்படியே கிளம்புவோம் கைஸ். ஐடியல் சவுண்ட் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு. ஸோ இங்கே சின்னதாக ஒரு விங்லைட் கொடுத்துருக்காரு, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. வாங்க ஃபேமே. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இந்த இடத்துக்கு திரும்பி வர்றது தான் டாஸ்க்கே. ஏன்னா தெரியாத ஊரில் வந்து தெரியாமல் ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் கியர் பார்ப்போம். டோன்ட் ட்ரை திஸ் கைஸ். செகண்ட் கியர்லேயே 102, 130. ஹோலி ஷிட், என்னடா இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஐயோ, தேர்ட் கியரில் ஃபுல்லாக பாருங்கள். தேர்ட் கியரில் இருக்குது. ஐயோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதில் அவங்களுக்கு குயிக் ஷிஃப்டெல்லாம் கிடையாதுங்க. அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 160 பண்ணுறது ஃபோர்த் கியர்லேயே. ஸோ டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200 போகுங்க. பட் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனையே வந்து ரோடு இல்லை, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ உங்களுக்கு வந்து ஓட்டிங் காமிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ் கைஸ். ஸோ நிஞ்சா 500 பவர் எப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே உங்களுக்கு. வாவ், பவர் பார்த்தீங்கன்னா ரியலி அல்டிமேட்டுங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் 50 கியர்லேயே பாருங்கள் எவ்வளோ புல் இருக்குன்னு. வண்டி த்ராட்டில் பண்ணாலே மூவ் ஆகிறான், அந்தளவு சீர்றாப்புல. ஸோ லிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் போட்டிருக்காரு. ஸோ பிரேக்கிங் வந்து ஓகே தான். ஸோ ரொம்ப பைட் வந்து அதிகமாக கிடையாது, ஜஸ்ட் ஓகே. இந்த பவருக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் வேறு எடுக்கணுங்க வண்டியை தம்ப்நெயிலுக்கு. ஸோ நல்ல ஒரு ஸ்பாட் பார்க்கணும், பார்ப்போங்க. ஸோ ரோடு எதுவும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அவனை ட்ரை பண்ணுவோம். பட்டு டாப் எண்ட் வாய்ப்பே கிடையாது. டாப் எண்ட் வந்து வீடியோவில் நான் சொல்லிடுறேன். 200 பார்த்தீங்கன்னா தாராளமாக போகும். ஸோ நிஞ்சா 500 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அதிகம் யார்கிட்டையும் இல்லைங்க. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குங்க ஃபேமே. ஸோ அந்த ஸ்பாட்டில் நிஞ்சா 500 வச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கண்ணே. நல்லா இருக்குங்க இந்த ஸ்பாட்டு. ஸோ இங்கே ஒயிட் கலர் பூ, அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒய்லட் கலர். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் கலர்னே சொல்லலாம் ஒய்லட். ஸோ நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஏழை வந்துக்கிட்டே இருக்கீங்க பா. எனக்கு பின்னாடி சீட்டெலாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ 2வது மாடியில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேனா? ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து இங்கே ஸ்லைடர் யூஸ் பண்ணியிருக்காரு, ஃப்ரேம் ஸ்லைடர். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துடுது. அந்த எக்ஸாஸ்ட் நோட் கேட்போமா. பின்னாடியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. டெயில் லேம்ப் பார்த்தீங்களா,
எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த நிஞ்சா சீரீஸில் தான் இந்த மாதிரி யூனிக்கான ஒரு டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் பைப் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சவுண்ட் நல்லா இருக்குங்க. நியூட்டர் செம்மையாக இருக்குது. சரி வாங்க திரும்பி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் போயிட்டு அப்படியே ப்ரோக்கிட்ட போய் வண்டியை கொடுத்துருவோம். அந்த ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ நம்மளை நம்பி பார்த்தீங்கன்னா நிஞ்சா 500 கொடுத்துருக்காரு இன்றைக்கி. பார்ப்போம் ரோட் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம் கைஸ். ஆனால் வாய்ப்பு இல்லை. பாருங்கள் ஃபுல்லாக டிராஃபிக்லேயே தான் இருக்குது. டிராஃபிக் இல்லாமலாம் சான்ஸே கிடையாது போல். நம்ம ஊர் தான் ஒரு வேளை டிராஃபிக் இல்லாமல் இருக்கோ. கமான் டேர்னிங் ஓகேங்க பக்கா. இல்லை ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. அண்ட் குயிக் ஷிஃப்டர் கிடையாதுங்க. ஸோ மேனுவலாக தான் ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். கிளச் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் பவருக்கு நான் அடிமை. ஸோ 400 கிடைச்ச அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிடைக்குது. வாவ் வாங்க பார்ப்போம். கொஞ்சம் ஃப்ரீயாக்கிட்டால் சூப்பராக இருக்கும் நமக்காக. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஃப்ரீயாக தான் இருக்குது. போவோமா? லெட்ஸ் கோ. 71 102 131 161 பறக்கிறான். ஐயோ 60 கியர் நான் போடவே தேவையில்ல. 50 கியர்லேயே பார்த்துருப்பீங்க இதோட பவர் என்னான்னு. இந்த போடுது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இதுக்கிட்ட இவ்வளோ விஷயத்த. பரவாயில்ல. தலைவன் பேய் மாதிரி போகிறாங்க. பேய் மாதிரி வேற மாதிரிங்க. ஆனால் விண்ட் பிளாஸ்ட் இருக்குது. பட் இருந்தாலும் பாருங்களேன் இந்த ஏரோடைனமிக் பாடி. ஸோ எல்லாத்தையுமே ஈஸியாக கிழிச்சிட்டு போக வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 210+ அசால்ட்டாக ரீச் பண்ணலாம் கரெக்டாக ஓட்டினா. ஷிஃப்டிங்லாம் மேட்ரே இல்லைங்க. வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா அந்தளவு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பேய் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்களா ஜஸ்ட் ஃபோர்த் கியர் திங்ஸ் இந்த மாதிரி பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 650 GT அதெல்லாம் GT 650லாம் இது பக்கத்துலேயே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பேய் மாதிரி போயிட்டுருக்கு. வாய்ப்பே கிடையாது. ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிஞ்சா 500 யாரும் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா இங்கே பாருங்கள் கண்ணாடியில் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வண்டிக்கு நமக்கும் சூப்பராக இருக்குங்க. அண்ட் ஓகேங்க. ஸோ நமக்கு இந்த வண்டி செட் ஆகுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தாங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்காக மட்டுமே. ஸோ உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுங்க. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் டோன்ட் ட்ரை திஸ் கைஸ். திரும்பவும் சொல்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ். ரிஸ்க் எல்லாமே என்னோடய முடியட்டும். ஸோ உங்களுக்காக தான் நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே கால் இட்டுது. இங்கே பாருங்கள் 2 காலும் சூப்பராகவே இட்டுது. ஹே பப்ளிக் ரியாக்ஷன் அங்கே பாருங்கோ. நாங்களாம் பார்க்கலப்பா. நமக்கு எதுக்கு வந்தோமா வீடியோ எடுத்தோமா போனோமான்னு இருக்கணும். ஸோ அதோட நிறுத்திக்கணும். பார்ப்போங்க. ஸோ நம்ம அந்த சைடு பெங்களூர் சைடெலாம் போனோம்னா பென்ஸ் போகுது பாருங்கள். கை சும்மா இருக்காது. அது என்ன பண்ணுறதுங்க, வேறு வழி இல்லை. அங்கே நிறையா வண்டி இருக்குது. பார்ப்போம். ஒர்த்து கைஸ் 500 பவருக்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். பப்ளிகேஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. தரமாக இருந்துச்சுல. தலைவன் அப்படியே அங்கே போய்ட்டு போட்டுரும். எப்படி நம்மளோட லைனப் சூப்பராக இருக்கா? நியூட்டர் அண்ட் டாப் எவ்வளோ போச்சுன்னு கூட நான் பார்க்கலங்க. ஏன்னா ரோட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். உயிர் முக்கியம் பிகிலே, நான் என்றைக்கே சொல்கிறது தான். கீ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஹசார்ட் லேம்ப்ஸ்க்கு சுவிட்சஸ் வந்துடுது. இதுதான் கவாசாக்கியோட கீ. சூப்பராக இருக்குது. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
ஃபேன்லாம் இல்லையா? நாங்கள் எத்தனை டைம் திரும்பி பார்த்தாலும் நாங்கள் திரும்பி கேட்போம். ஓகே போட்டுடலாம். ஓகே ஓகே டன் டன். வீடியோவில் போடுவேன். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஜிடியோட ஓனர். ஸோ ஜிடி RC 390 ஸோ ப்ரோ தான் வச்சிருக்காரு. ஸோ அந்த ஜிடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். அண்ட் ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எங்கேப்பெல்லாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி. ஸோ கீ பார்த்தீங்களா தரமாக இருக்கா? கடைசியில் கீயை பார்த்தீங்களா காமிக்காமல் மறந்துட்டேன். ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை, லவ் யூ ஃபேமிலி.